என்ன எப்படி இருந்தாலாமா? மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தாள். அபிகாயில் அப்படின்னா அவளுடைய பெயருக்கு அர்த்தம் சந்தோஷத்தின் ஊற்று. அவள் எங்கே இருக்கிறாளோ, அது தகப்பனார் வீடாக இருந்தால் தகப்பனார் பிள்ளைகள் தகப்பனாருடைய குடும்பத்தை சந்தோஷப்படுத்துகிறவள். கணவர் வீட்டில் போய் அங்கேயும் சந்தோஷம். அவள் இருக்கிற இடத்துல எல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம் தான். அவள் பெயருக்கான அர்த்தத்தின்படியே வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அவள் அப்படிப்பட்ட ஸ்திரீயாக தான் இருந்தாள். சந்தோஷப்படுத்துகிறவளாக இருந்தாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணும் கூட. ஏன்னா அவள் புத்திசாலி, மகா புத்திசாலி, சாதாரணமான பெண் அல்ல, மகா புத்திசாலி, ரூபவதி என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் அவள் ஒரு புத்திசாலித்தனமாக நடந்தால், ஞானமுள்ள பெண்ணாக, தைரியசாலியாக, விசுவாசமுள்ள பெண்ணாக இருந்தாள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இவளுக்கு அமைஞ்ச கணவர் யாருன்னா ஒரு மதியற்றவன். இது பொருத்தமில்லாத ஜோடின்னு கூட சொல்லலாம். வேதத்தில் அபிகாயிலை பற்றி இவ்வளோ அழகாக நல்ல பெண்ணாக இதில் ரூபவதின்னு பேரை போட்டிருக்கு. நம்ம ரூபவதின்னு வேதாகமத்தில் பார்க்கும்போது நிறைய ரூபவதிகள் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது சாரல் ஒரு அழகான ரூபவதி, எஸ்தர் ரூபவதி. அப்புறம் வஸ்துவை பற்றியும் போட்டிருக்கு ரூபவதி, பச்சைபாலை பற்றியும் போட்டிருக்கு ரூபவதி. இந்த இன்னைக்கு தான் காலையில் படிக்கும்போது தான் தெரியும் தாமாரும் ரூபவதியாமா. இப்படி அநேக ரூபவதி பெண்கள் வேதாகமத்தில் குறிப்பிடுகிறது. அதில் விசேஷமாக அபிகாயில் ஒரு ரூபவதி பெண்ணாக இருக்கிறாள். அவளை பற்றி பார்க்கும்போது அவள் குடும்பத்தில் எல்லா காரியங்களையும் நிதானமாக நல்லா செய்கிற பெண்களாக இருக்கிறாள். ஆனால் இவளுக்கு வந்த ஜோடி என்னென்னா சரியான வாய்ப்பு அமையலை, பொருத்தமற்ற ஜோடி. 1 சாமுவேல் 25:3 பார்க்குறோம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தால். அந்த புருஷனும் முரடனும் துரோகிதான் அப்படி போட்டு துரோகிதான். அவன் காலைப்புடைய சந்ததியான். குரு ஆலோசனை. சரி, இந்த நாளில் நம்ம பார்க்குறோம் அபிகாயிலுடைய கணவன் தான் யார் இந்த வசனத்தில் வர்றது? நாபால் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? முரடன், துரோகி, ஆலோசனை செய்கிறவன். அடுத்து பார்க்குறோம் பேலியாளின் மகனாக இருக்கிறான். 17ஆம் வசனத்தில் பேலியாளின் மகன் நாபால் பேலியாளின் மகன்னா பிசாசின் அந்த கிரியைகள் உள்ள அந்த சந்ததியில் வந்தவன். அடுத்து கீழே பார்க்குறோம் தீமை செய்கிறவனாக இருக்கிறான். நன்மை செய்கிறவங்களை கூட நினச்சி பார்க்காம தீமை செய்கிறவனாக இருக்கிறான். அடுத்து பைத்தியக்காரனாக இருக்கிறான். எத்தனை வசனத்தில்? 25ஆம் வசனத்தில் பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறான். அவன் மனைவியே சொல்கிறான். அப்போ இந்த நாபாலை பற்றி நம்ம பார்க்கும்போது அவன் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு தகுதியானவனே கிடையாது. ஆனால் இந்த அபிகாயிலை பற்றி நம்ம இந்த வேதத்தில் வாசிக்கும்போது அவள் அந்த காலத்தில் இப்போ மாதிரி இல்லை. அப்போ ஒருவேளை அவங்க பெற்றோர் இவளுக்கு திருமணத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். இவன் நாபால் பற்றி பார்க்கும்போது அவன் ஒரு செல்வ சீமானாக இருந்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு 4000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்துச்சான். இதில் நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில் நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்யவனாக அந்த 4000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்ததுனால நல்ல வசதி படைத்தவனாக இருந்ததுனால ஒருவேளை இவங்க குடும்பத்தார் இந்த அபிகாயில அந்த செல்வந்தன் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். அதனால கூட இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் வரும்போது நிறைய காரியங்கள் வருகிறது. அவள் புத்தியாய் குடும்பத்தை நடத்தின விதத்தை பற்றி பார்க்கும்போது தாவீது இதில் சம்பவத்தை சொல்லிடுறேன். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற வேலையில் ஏன் அபிகாயிலுடைய பெயர் இந்த புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்தில் வந்திருக்குன்னு பார்க்கும்போது தாவீது சவுலுக்கு பயந்து எதிரிக்கு பயந்து ஒளிந்து ஓடிக்கொண்டு இருக்கிற வேலையில் அந்த வனாந்தரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பாரான் வனாந்தரத்தில் இருக்கிறான். இந்த கர்மேல் பர்வதத்தில் இந்த சவுலுக்கு பயந்து தாவீதினுடைய வேலையாட்கள் அதாவது வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே பதுங்கி இருக்கிறாங்க. கர்மேலுக்கு பக்கத்தில் நாபால் இருக்கிற இடத்து பக்கத்தில் பதிவு இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் இந்த தாவீதும் அவனுடைய கூட்டத்தாரும் இந்த நாபாலுக்கு ரொம்ப அந்த ஆடுகளை கவனிக்கிறது, அவங்க ஆடுகளில் எதுவுமே தொலைந்து போகாமல் எந்த ஒரு பொருளும் சேதமடையாதபடிக்கு பாதுகாப்பாக 15 அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். அந்த 3000 ஆடு 1000 வெள்ளாடுங்கப்போ அதில் தாவீது பதுங்கி தான் வர்றாங்க, தப்பிச்சு வர்றாங்க. அவங்கக்கிட்ட கையில் சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே இல்லை. நினச்சிருந்தா இவங்க ஆடுகளெல்லாம் எடுத்து சாப்பிட்டு திருட்டுத்தனமாக இப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லை. அவங்க நல்ல உதவியாக இருந்திருக்காங்க. இதை நாபாலுடைய வேலைக்காரன்னு நாபால்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கு, அங்கே
சவுலுக்கு பயந்து, சவுல் தான் ராஜாங்கிறது எல்லாமே தெரியும், அந்த சவுலுக்கு பயந்து வந்திருக்காங்க. அவங்க நம்மளுக்கு உதவியாக இருக்காங்க, நம்ம பொருட்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அது மாத்திரமல்ல மதிலாக இருந்தார்களாம். அவர்கள் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தார்கள் சொல்லி 16ஆம் வசனத்துல. அப்போ தாவீது வந்து இந்த நாபால் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறாங்க, மதிலாக இருந்திருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறாங்க, அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உதவியாக இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு காலத்தில் இப்படி இருக்கும்போது நாபால் அந்த மந்தை மேய்ப்பதற்கு வர்ற வேலையில் மயிர் கத்திரிக்கை வேலை அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலத்தில் ஒவ்வொரு நம்ம எப்படி அறுவடை நெல் விளைஞ்சால் அதை அறுவடை செஞ்சு அதை விற்று அந்த வருமானத்தை வச்சு தங்களுடைய காரியங்களை செய்வாங்க. நம்ம ஊரில் தான் பார்க்கும்போது வாழை போட்டிருப்பாங்க. வாழை 1 வருஷம் 8 மாதம் மேலே ஆகும். அதுக்குரிய காரியங்களெல்லாம் பயன்படுத்தி எல்லாம் பண்ணி அறுவடை அந்த வாழை வெட்டுற நேரத்தில் தான் அவங்க கைகளில் அந்த பலனை பார்க்க முடியும். அப்படி பார்த்து அதனுடைய காரியங்களை எல்லாத்துக்கும் செய்வாங்க. இந்த நாபாலுக்கு இருக்கிற செல்வ சீபான் என்னதுன்னா இந்த ஆடு தான். அப்போ ஆடு மயிர் கத்திரிக்கிற வேலையில் அவனுக்கு அந்த முடி எல்லாத்தையும் விற்று நல்ல ஒரு செழிப்பு உள்ள வருது வருமானம். எப்படி அரிசியை சேர்த்து நம்ம ஊர்லலாம் அரிசியை பரன் வச்சு அங்கே ரெடி பண்ணி வச்சுருவாங்க, வச்சுட்டு தேவைக்கு நெல் அவிச்சு குத்தி அதனுடைய ஆகாரம் மெயினாக நம்மளுக்கு அரிசி தான். அதே போல் இவனுக்கான மெயின் வருமான இன்கம் வந்து இந்த ஆடுகளை வச்சுதான். அப்படி இருக்கிற அறுப்பு காலம் கூட சொல்லலாம். அறுவடை காலம், அறுப்பு காலம், அவனுடைய சேகரிப்பின் காலம், சேர்ப்பின் பண்டிகைலாம் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் இவனுக்கு தாவீதுக்கு செய்தி வருது, இப்படி நாபால் வந்திருக்கான்னு சொல்லி. அப்போ தாவீது ஒரு 10 பேரை கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் நாபால்கிட்ட போய் அவனை வாழ்த்தி, அவன் என்ன சொல்கிறான் பாருங்களா, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உங்கள் வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நீ கர்மேலேருந்து 10 பேர் அனுப்புகிற வேலையாட்கள்கிட்ட சொல்லி, நீங்கள் போங்க வாலிபர்கிட்ட சொல்லி 9ஆம் வசனம், தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபால் இடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருங்க. அந்த 10 பேரும் தாவீதனுடைய ஊழியக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க, இப்படி எங்கள் தாவீது உங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அறுப்பு காலத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. உங்களுடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உங்களுடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளிலே வந்தோம், உங்களுடைய கைக்கு உதவுவதை உங்களுடைய ஊழியக்காரருக்கும் உங்களுடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று. அவன் எப்படி என்ன கேட்டிருப்பான்னு தெரியல. ஒருவேளை நாங்கள் காட்டில் இப்படி இவ்வளோ பேர் இருக்கோம், உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்யுங்க, எனக்கு ஆடா கூட இதில் விருந்து ஒண்ணுங்கிற காலம்னு அவன் விருந்து ஒண்ணுக்கிட்டு இருப்பான். யார் அபிகாயில் வந்து தாவீதுட்டு போயிட்டு வரும்போது இந்த அறுப்பு காலம் முடிஞ்ச உடனேயே அங்கங்கே எல்லாரும் விருந்து வைப்பாங்க. விருந்து வைக்கிறதுக்கு என்னது, அதில் ஒருவேளை அவன் சொல்லியிருக்கான், உனக்காக நான் அதை சொல்கிறான். தாவீதின் அவனை சொல்லும் தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் யார்? தங்கள் எஜமானர்களுக்கு ஓடிப்போகிற வேலைக்காரன். அவன் பாருங்க எப்படி இழிவா பேசுறான். அவனுக்கு தாவீதை பத்தி நல்லா தெரியும். தாவீது அப்பாவே தெரியுது, ஈசாய் தெரியும்போது தாவீதை தெரியாம இருக்குமா? அதுக்கப்புறம் சொல்றான், நீ தாவீது யாரு, அவன் எதுக்கு, அவனுக்கு ஏன் நான் கொடுக்கணும், நாங்கள் என் வேலைக்காரங்க, நாங்கள் அறுப்பு அறுத்துருக்குறோம், நாங்கள் செழிப்பாக செஞ்சு சாப்பிட்டு திருப்தி அடைந்து நாங்கள் மகிழ்ந்து விருந்துன்னு இருக்கிறோம். இவன் இந்த தாவீது ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு அடுத்து ஈசாயின் குமாரன் யார்? ஈசாயை தெரியுது, அப்போ குமாரனும் தெரியாதா? ஆனால் அவன் பேசுகிறான் பாருங்க, அவன் பெயர் கேட்டார் போல முட்டாளாக பேசுகிறான். அடுத்து பார்க்குறான், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் இவன் என்ன சொல்றான், சவுல் தானே ராஜா, தாவீது நீ ஒரு வேலைக்காரன் தானே அப்படின்னு சொல்லாமல் சொல்றான். நீ உன் சவுலுக்கு பயந்து உன் எஜமானுக்கு பயந்து ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாட்டில் அனைவரும் இருக்கிறது கூட நீரும் ஒருத்தன், உனக்கு ஏன் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி துணிகரமாக சொல்கிறான். துணிகரமாக சொல்லிட்டு அப்படியே ஒன்றுமே பண்ண உடனே அப்படியே போய் தாவீது ராஜா கிட்ட இந்த 10 பேர் சொல்கிறாங்க, இப்படி இந்த நாபான்னு சொன்னான் அப்படின்னு. அப்போ தாவீதுக்கு பயங்கர கடும் கோபம், மூர்க்க வெறி வருது. ஏன்னா எத்தனை காலங்கள் எவ்வளவு நாள் இவங்களுக்கு உதவியாக இருந்தான்னு தெரியாது. இவனை பற்றி நிறைய காரியத்தை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நாபாலுக்கு. அப்படிப்பட்ட நபர் இப்போ என்ன யாருன்னு கேட்டால், ஈசாயின் மகன் யார், உனக்கு ஏன் நான் செய்யணும், நீ ஒரு வேலைக்காரன் தானே அற்பமாக சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லது கேட்ட உடனே எல்லாரையும் படைகளை திரண்டு 600 பேரும் வாங்க போகலாம், உங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி தாவீதின் மனசு 13ஆம் வசனத்தில், நீங்கள் அவரவர்
உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் கட்டி கொண்டான். நிறைய நேரத்தில் தாவீது போக மாட்டான், வேலையாட்களை அனுப்பிட்டு. ஏன்னா பயங்கரசாலிகள் தான் கூட வச்சிருக்கிறாங்க. அதனால தாவீது போகாமல் வேலையாட்கள் மட்டும் போக வைப்பான். ஆனால் இங்கே வர அவனுக்கு கோபத்தினால என்ன செய்கிறாரு, 400 பேரையும் எடுத்து கூட்டிட்டு இவரும் பட்டயத்தை எடுத்துட்டு போறாரு. போய் அங்கே அவன் வீட்டில் காலையில் அது சொல்றாரு, ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது, நாபாலுக்கு சொந்தமான ஒரு ஆடு, அவ்வளோ 4000 ஆடு 1000 ஆடு எல்லாத்தையும் வெட்டி கொண்டு ஒன்றும் இல்லாமல் சாட்சி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசி கிளம்பியாச்சு. எல்லாம் கிளம்பும்போது அது யாருக்கு தெரியுது, அபிகாயிலுடைய வேலைக்காரனுக்கு தெரியுது. காலையில் அந்த 14ஆம் வசனத்தில், அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவீது வனாந்தரத்தில் ஆட்களை அனுப்பினான். இப்படி நாபால் அவங்களுக்கு ஒவ்வொன்றா சொன்னான். அற்பமாக எண்ணி விட்டான், சீறி பாஞ்சான், அவன் முட்டாள்தனத்தை மாதிரி பேசினான், அவன் முரடனாக நடந்து கொண்டான், துரோகமாக நடந்து கொண்டான், அவன் குடித்தனக்காரனாக எப்படி குடிகாரம் பேசிட்டு இருக்கானோ இப்படிலாம் நடந்து கொண்டான் என்பதை வேலைக்காரன் பொறுத்திருந்து இந்த அபிகாயில்கிட்ட சொல்கிறான். அபிகாயில் என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பானோ தெரியல. ஆனால் இப்போ தாவீது நம்மளுக்கு விரோதமாக வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அபிகாயில ஒரு செல்வ சீமான உடனே அபிகாயில் பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான், அழகாக அவளுடைய குணங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அபிகாயில் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்களில் ஒருத்தி. எப்படி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பா, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்க எப்படி உயர்ந்தது என்பது இந்த அபிகாயிலுடைய பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இதை கேள்விப்பட்ட உடனே அந்த அபிகாயில் உடனே என்ன செய்யறா, அபிகாயிலுடைய குணநலங்கள் என்ன, குணசாலியான பெண் என்பதற்கு அவள் என்ன செய்கிறாள், கடின உழைப்பு. அப்படி சொன்ன உடனே அவள் செய்யலை, என்ன புத்தி இல்லாத பெண்ணாய் நடந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அவள் பண்ணியிருக்கலாம், அவளுக்கு நிறைய செல்வம் இருக்குது, வேலைக்காரங்க இருக்காங்க. தாவீது 400 பேரோட வர்றானா, இருங்க நீ நாபால் நீ ஒரு 500 பேரை எடுத்துக்கோவா, எதிரிட்டு போகும். அப்படி பண்ணலை. அவள் குடும்பத்தில் புத்தியுள்ள பெண்ணாய், குடும்பத்தை கட்டுகிற பெண்ணாய் இருந்தாள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அவள் உடனே என்ன செய்கிறா, அந்த வசனம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய், அந்த குணசாலியான ஸ்திரீயை பற்றி சொல்லும் போது அப்படிதான், அவளுடைய கை எப்பவுமே என்ன செய்யுமா, ராட்டினத்தில் இருக்கும், அதிகாலையில் எழுந்திருப்பா, ஒரு கடின உழைப்பாளி என்பதை பார்க்கிறோம். அதே போல் இவள் கடின உழைப்பாளி மாத்திரமல்ல, அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா, அபிகாயில் தீவிரமாக 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த வயிற்றையும் வற்றலான 3 திராட்சை பழங்களையும் வற்றலான 3 அத்திப்பழ அடைகளை எடுத்து பல்லுகளை ஊற்றி. உடனே என்ன செய்கிறாள், அவள் குணசாலியான பெண் என்பதற்கு கடின உழைப்பு அவளுக்கு தெரிந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அவள் மற்ற காரியங்களை, தீமையான காரியங்களை எதையும் யோசிக்காமல் உடனே தனக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறாள். இதில் நம்ம 1 கிலோ சிக்கன் சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டு கஷ்டமாக நம்ம டயர்டாக இருக்கிற நேரத்தில் எப்படி இல்லாமல் பண்ணுவோம். ஆனால் இவள் எத்தனை கிலோ எடுத்துருக்கிறா, 5 ஆடு. ஒரு ஆடு 8 கிலோ இருந்தாலும் 40 கிலோக்கு மேலே. அப்போது இத்தனை பேர் இருக்காங்க, தாவீதுக்கு இது தேவைப்பட்டிருக்குங்கிறத அந்த புத்தியுள்ள குடும்பஸ்திரிக்கு தெரிஞ்சிருக்கு. தாவீது அப்படி அனுப்புகிற ஆள் இல்லை, ஏதோ அனுப்பியிருக்காருன்னு அவருக்கு உடனே ஏதோ ஆகாரம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சி தன்னுடைய தேவைகளுக்காக எல்லா காரியங்களையும் செய்து, தாவீதனுடைய தேவைகளுக்காக செஞ்சு முதலாவது வேலைக்காரர்களை அனுப்பி விடுறா. அவரை போய் சாந்தப்படுத்துவதற்காக அவரை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு கழுதையின் மேல் அடுத்து உடனே இவள் என்ன செய்கிறா, இவளும் ஒரு சில பலகாரங்களை எடுத்துட்டு தாவீதை சந்திக்கும்படியாக அவனுடைய வேலையாட்கள் போகுவதற்கு முன்பதாக போனாலாம். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக இருந்திருக்கிறா குணசாலியான ஸ்திரீயாக. அவன் முதல் போய் அவற்றை போய் அப்படியே தரையில் சொல்கிறான், அபிகாயில் தாவீதை காண்பேன், தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி. முதலாவது பார்க்குற அவருடைய கடின உழைப்பு. நம்முடைய குடும்பத்தில் இந்த காலத்தில் நிறைய பார்க்கும்போது, குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பெற்றோரும் சரி, அங்கே திருமணமாகி இருக்கிற பெண்ணும் சரி, உடனே பெட்டி சட்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெற்றோரும் அதை ஆதரிக்கிறாங்க இந்த காலத்தில். ஆனால் அபிகாயிலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் முரடன், அவன் குடிகாரன், அவன் பேலியாளின் காரன், ஒவ்வொரு நாளும் சண்டை தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அபிகாயில் இவன் ஒவ்வொரு இடத்துல போய் இப்படி பண்ணியிருப்பான். அபிகாயில் அவளை சமாதானப்படுத்துறது அவள் வேலையாகவே இருந்திருக்கும். பொறுமையாக பேசி சமாதானமாகி அந்த நாளிலையும் இந்த தாவீதுக்கு விரோதமாகியோ இதுவரைக்கும் சின்ன சின்ன ஆட்களுக்கு விரோதமாக எழும்பிட்டான். ஆனால் இப்போ எழும்பி இருக்குது கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான். அதனால நான் சும்மா இருக்கக்கூடாது, உடனே தீவிரமாய் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அபிகாயில் தீவிரமாய் போகிறார். அவளுடைய கடின உழைப்பு. நம்முடைய வாழ்க்கையில நாமும் அப்படிதான். நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு சமாதான குறைவுகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம், இல்லை திருச்சபையில் இருக்கலாம், நம்ம நெருங்கின நண்பர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் தாமதமாக இராதபடிக்கு ஒருவேளை நம்ம
நம்ம மேலே தப்பே இல்லைன்னா கூட நம்ம போய் அவங்களோட சமாதானம் ஆகணும். அபிகாயிலுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னென்னா, கடின உழைப்பு இருக்கணும். நம்ம யாராவது நம்மளுக்கு விரோதமாக, நம்முடைய கணவரே வைராக்கியமாக சில காரியத்தில் சில நம்மளுக்கு விரோதமாக பேசிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி மன்னிக்கிற தன்மையை நம்ம குணசாலிகளாகிய பெண்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்கள் பல இதில் பார்ப்பாங்க, அவங்க பார்க்குற கோணத்தில் நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம பார்க்குற கோணத்தில் அவங்க பார்க்க மாட்டாங்க. குடும்பத்தில் விசேஷமாக பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும். அந்த சூழ்நிலைகளில் நம்மளை மறந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோட பிள்ளைகளாய் குணசாலிகளாய் ஆண்டவர் அழைக்கிற குணசாலிகளாய் இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணுமா? முதலாவது போய் ஒப்புரவாகணும். நம்ம மத்தேயுவில் கூட பார்க்குறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஒப்புரவாகுவது தான் தேவ பிள்ளைகளுக்குரிய அடையாளமே. முதல்ல நம்ம கணவரோட ஒப்புரவாகிட்டோமானா, நிறைய நேரத்தில் நானே சண்டை போடும்போது அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் நம்ம ஜெபிக்க போகும்போது முத ஆண்டவர் அதை தான் சொல்லுவார். இந்த போன திங்கக்கிழமை கூட அப்படி தான் ஆண்டவர் அபிஷேகத்தில் நிரம்பும்போது திடீர்னு எனக்குள்ளே உணர்த்துதல். உடனே ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஒரு நபர்கிட்ட பேசிட்டு வந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு பிரசன்னமாக இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள், நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர் கூட நம்மளுக்கு தீமை செய்திருக்கலாம். ஏன்னா இங்கே பார்க்கும்போது நாபால் அவ்வளோ பெரிய தீமை தாவீதுக்கு செஞ்சான். ஆனால் மனைவி எப்போவுமே கணவனுக்கு தான் உதவியாக இருப்பாள். ஆனால் அந்த நாளில் அவன் அபிகாயில் கணவனை பார்க்கல, கணவன்கிட்ட சொல்ல கூட இல்லைன்னு தான் சொல்லுது. ஏன்னா அவன் எந்த சூழ்நிலையில் இருப்பான், ஒரு முரடன் குடிகாரன் எப்படி இருந்திருப்பானோ தெரியல. ஆனால் இவ தீவிரமாக போய் நம்மளுக்கு எதிராக நம்ம குடும்பத்தை அழிக்க வர்றதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி தீவிரமாய் போய் அந்த தாவீது ராஜா கிட்ட போறாரு. நம்ம சமாதானத்தை நாம் குறைத்து விடாதபடிக்கு நம்ம அமைதியையும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பெண்கள் என்னது உள்ளான அலங்கரிப்பு, அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள அலங்கரிப்பு நமக்குள்ள இருக்கும்போது நாம் நம்ம பிள்ளைங்க, நம்முடைய குடும்பம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க சமாதானமாக மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அபிகாயிலை கர்த்தர் பயன்படுத்தினார். அபிகாயில் இருக்கிற இடத்துல சந்தோஷம் சமாதானம் இருந்துச்சு. அதே போல நாம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்க நம்மளை ஒரு அபிகாயிலாக கர்த்தர் மாற்றுவாராக. போன வாரம் பார்த்தோம் யாகேலை குறித்து. அதே யாகேலாக நம்மளை மாற்றுவாராக. இந்த சமாதானத்தின் எரிச்சல், கோபம் எல்லாம் தாவீது எப்படி வெறி கொண்டவனாக வர்றான், ஒரு நாய் கூட இருக்கக்கூடாதுனே. ஆனா இந்த அபிகாயினுடைய தாழ்மை அவனை என்ன செஞ்சுச்சான்? அவனை அப்படியே சமாதானமாக செஞ்சது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம சமாதானம் கர்த்தருக்கு முன்பதாக சமாதானம் அன்போடு பேசினாலாம். இந்த அபிகாயில் சமாதானம் பண்ணினது மாத்திரமல்ல, அவன் பாதத்தில் 24ஆம் வசனம், அவன் பாதத்திலே விழுந்து, ஆண்டவனே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உங்களுடைய அடியாளை வார்த்தைகளை நீர் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்சிருக்கிறார். அன்போடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி கூட ஒரு இடத்துல இருக்குது. அப்போ சொல்கிறார், அந்த பேலியாளாகிய நாபான் பேசினதை நீங்கள் கணக்கில் வைக்காதீங்க. அவன் பெயர் கேட்டபடி அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் குடிகாரன், அவன் முரடன்னு எனக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். அதனால தயவாய் மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்குறான். அந்த அன்பு நம்ம மன்னிப்பு சிலவங்கிட்ட சண்டை போட்டுட்டோம்னா கேட்போம், கணவன்கிட்ட ஹஸ்பண்ட்கிட்ட மன்னிச்சுக்கோங்க, அதுக்கு பேர் மன்னிப்பே இல்லை. ஆமீன். இல்லைனாக்கி வாட்ஸ்அப்பில் கேட்குறது நிறைய நானே கேட்டிருக்கிறேன். சிலரை ஏதாவது பேசியிருப்போம், வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, சாரி வர்க்கியூ, அந்த தேவையே இல்லை. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, அந்த ஃபோனெல்லாம் இல்லை. ஆனால் அபிகாயில் எப்படி காலில் விழுந்து கெஞ்சி என்ன மன்னிச்சுக்கோங்க, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிப்பு கேட்குறான். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு அந்த தாழ்மை குணம் வேணும். அந்த மன்னிப்புக்கு யார் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டு சமாதானத்தை குறைக்காதபடிக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்த வேண்டும். அபிகாயில் அப்படி தேவனுக்கு மாத்திரமல்ல, இந்த அபிகாயில் நாபான் இப்படி முரட்டா, இவன் காலேபுடைய சந்ததி, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சதுனால, ஆண்டவரை விசுவாசத்தில் பற்றி இருந்ததுனால தாழ்மையை கற்றுக்கொண்டிருக்கிறார். 23ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அபிகாயில் தாவீதை காலையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கியிருக்கிறார். அவளும் நல்ல அழகுள்ள சௌகரியவாதி தான், அவளுக்கு நல்ல பணம் வசதி எல்லாமே இருக்குது. அப்படி அவள் பெருமையோடு நிற்கலை. தாவீதை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அந்த மனுஷனை என் புருஷன் இப்படி பேசிட்டான், நான் அவனுக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி பணிவிடை செஞ்சா. என்ன பணி செஞ்சா? ஆகாரத்தெல்லாம் முன்னாடியே கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு அமைதியாக இருங்கன்னு கூல் பண்ணிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தெரியும், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது இதை என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சுட்டா. அவனுக்கு தேவையான, தாவீது கோபத்தில் இருக்கிற அந்த கோபத்தை எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு இவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்தால். பணிவிடை செய்கிறவர்களாக தேவ பிள்ளைகள் நாம் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அபிகாயிலை போல
ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் காத்திருந்து தம்முடைய குடும்பத்துக்கு வரவிருந்த ஆபத்தை எப்படி தீவிரமாக இவள் சென்று செய்தாலோ அதே போல் எந்த காரியமானாலும் நம்ம தீவிரத்தில் இறங்கத்தில் ஜெபத்தில் வைக்கணும். அது அற்ப காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், சிறிய காரியமாக இருக்கலாம். பெண்களாகிய நாம் ஜெபத்தில் இருக்கும்போது அந்த தாழ்மையான ஜெபம், அந்த பணி செய்கிற இவள் கூட நல்ல செல்வ வாட்டி தான், இவளை கூட தீர்க்கதரிசி யூதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளில் ஒரு நபராக கூட சொல்லியிருக்காங்க. வேதாகமத்தில் அப்படி குறிப்பிட்டதாக எனக்கு தெரியல, ஆனால் இவளும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி, ஏன்னா தாவீதுக்கு அநேக ஆலோசனைகளை செய்து அவனை நல்வழியில் நிறைய தவறு செய்யாமல் அபிகாயில் காத்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. ஸோ அதே போல் நாமளும் தேவனுக்கு செவி சாய்த்து அபிகாயிலை போல நம்முடைய குடும்பத்துக்கு வர இருக்கிற தீங்க முன்னாடியே அணை போட்டு ஜெபத்தில் தடை செய்யும்போது எப்படி அந்த பெண் ஓடியே போய் அவனை மன்னிப்பு கேட்டது போல 24ஆம் வசனத்தில் மன்னியும் கேட்குறான். நாமும் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது 28ஆம் வசனத்தும் போது அடியாளின் பாதகத்தை மன்னியும் கர்த்தர் என் ஆண்டவருக்கு நிலையான வீட்டை அனைவர நன்மையான காரியத்தை சொல்கிறாரு. தாழ்மை, அடுத்து ஞானமாய் பேச வேண்டும். ஞானமாய் பேசும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இவன் உடனே அப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடுங்க மன்னிச்சிருங்கன்ட்டு போகலை. அவள் சொல்கிறா, நீர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது தெரியும். இன்னைக்கு ஒருவேளை நீர் இப்படி பயந்து இருந்தால் கூட ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் உம்மை கண்டிப்பாக உயர்த்தி வைப்பார். அந்த நேரத்தில் நீர் உம்முடைய மனசாட்சியின்படி கூனி குறுகி பேரக்கூடாது. இந்த நாபாலை கொலை செய்தது நிமித்தமாக நான் பாவம் செஞ்சேனேன்னு சொல்லி ஒரு குற்ற மனசாட்சி உமக்குள்ளே இருந்துடக்கூடாது. அதனால் நீ ஏன் இந்த பாவத்தை செய்யணும்? அவன் ஒரு முட்டாள், அவனுக்காக நீ பெரிய ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஏன் இப்படி வார்த்தைகள் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அழகாக ஞானமாய் பேசுகிறான். அந்த ஞானமாய் பேசுகிற அந்த அனுபவம், அந்த ஞானத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தரணும். அல்லேலூயா. அவள் ஞானமாக பேசும்போது அப்படியே அந்த தாவீது என்ன செய்கிறான்? ஆமாம், நான் தான் முட்டாள்தனமான பண்ணிட்டேன். 29 வசனம் 30 வசனம் வாசிங்க. உன்னை துன்பப்படுத்தவும் உன்னுடைய பிராணனை வாங்க புகைத்திடவும் ஒரு மனுஷன் எழுப்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உன்னுடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உன்னுடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவலில் வைத்து எரிந்தால் போல் எரியப்பட்டுப்போம். கர்த்தர் உண்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உண்மை நியமிக்கும் போது நீ விருதாவாய் ரத்தம் சிந்தாமல் ஆண்டவனாய்க்கு நீ பழிவாங்காமல் இருந்ததுண்டானால் அப்பொழுது ஆண்டவனாய்க்கு உனக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தரின் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உங்களுடைய அடியானை நினைப்பீராக. எவ்வளோ ஞானமாக பேசுகிறாருங்களா. இது தாவீதை வச்சு சொல்லும்போது எதெல்லாம் கொண்டு வர, அவன் ஒரு போலியாத்த பெலிஸ்தனை எப்படி ஆண்டவர் உனக்கு கீழே ஆக்குனாரு, அதெல்லாம் பெரிய ஆளு நேரு. உண்மை ஒரு நாள் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் இந்த குற்றத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னா துக்கமாக இருக்கும், மன இடரலாக இருக்கும், ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த அடியார் சொல்லியதை கேளுங்க. நீங்கள் ஒரு அதிபதி, நீங்கள் ஒரு ராஜா அப்படிங்கிறத ஞானமாக பேசுகிறார். நாமளும் சில நேரத்தில் ஞானம் இல்லாமல் பேசுவோம், எடுத்தோம் கவுத்தோனே. ஆனால் பெண்கள் தான் எனது குடும்பத்தை கட்டுறதும் பெண்கள் தான், இடிக்கிறதும் பெண்கள் தான் வேதாகம் சொல்லுது. நாம் கட்டுகிற பெண்களாக இந்த அபிகாயிலை போல இருக்கணும். அப்போ தான் சொல்கிறார், ஆமாம் நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்னொன்று தாவீதுகிட்ட இருந்தது, உடனே அவன் ஒரு ராஜா தான், உன் புருஷன் தானே இப்படி பண்ணனான்னு எதிர்த்துலாம் இருக்கலை. அந்த பிள்ளை அபிகாயில் சொன்ன உடனே கேட்டுக்கிறான், ஆமாம் எவ்வளோ பெரிய தீமை செய்ய வந்திருக்கிறேன், அதுலேருந்து நீ என்னை காப்பாற்றிட்ட, நீ உன் யோசனை அப்படியே தாழ்த்துறா பாருங்களேன். ஒரு செகண்டில் அவன் எப்போவுமே இருதயத்துக்கு பிரியமானன்னு சொன்னதுக்கு காரணம் தவறு செஞ்சு சுட்டி காட்டு நாத்தாங்கள் சுட்டி காட்டின உடனே அர்ப்பணித்தான். அதே போல் இந்த அபிகாயில் தான் சொன்னான், அவன் எவ்வளோ கோபத்தில் 400 பேரோட வந்திருக்கிறான். அவங்களாம் உடனே என்ன இப்போ ஒருத்தி சொன்னதுக்காக நீங்கள் இப்படி ஆகிட்டீங்களன்னு கூட உடனே சொல்கிறாரு, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லி அந்த அபிகாயில ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே பொறுமையாக தாவீது போயிட்டார். அல்லேலூயா. நாமும் ஞானமாக பேசினா நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய எல்லைகளில் இருக்கிற எல்லாவற்றையும் சமாதானம் ஆக்கி முடியும். இந்த அபிகாயில் எப்படி பொறுமையை கையாண்டாலோ
ஒரு பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தாவீதுக்கு உதவியா இருந்திருக்கிறார். அடுத்து பொறுமை, அவளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் பொறுமை. தாவீது திரும்பி போயிட்டார், அவள் திரும்பி வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்த உடனே போய் நம்மளாம் என்ன செய்வோம், வீட்டுக்கு வந்த உடனே கடவுள் நீங்க இப்படி அங்கே பேசுனீங்களாமா, அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்பதான் சமாளிச்சு என்னத்தை பேசுனீங்க அப்படின்னு பயங்கர டென்ஷன் அப்படிதான் பேசுவோம். அந்த அபிகாயில்கிட்ட இருக்கிறவங்க பாருங்க பொறுமை. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது 36 வசனம், அவன் நல்லா எல்லா ஆடுகளுக்கு எல்லா காரையும் அறுப்பு காலத்துல முடிஞ்சு சொத்தெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சுட்டு வாங்கப்பா கழிவுறலாம் அப்படின்னு சொல்லி விருந்து உண்ண பண்ணிட்டு இருக்கான். விருந்து உண்ணும் போது அங்கே அந்த காலத்துல திராட்சை ரசம் அது எல்லாம் குடிச்சு அவன் ஆல்ரெடி குடிக்காரன்னு 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் பேலியாளின் மனுஷன் சொல்லி 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 17ஆம் வசனம் 25ஆவது வசனம். அப்போ அப்படிப்பட்ட எப்படி இருந்திருக்கான், எதையுமே கண்டுக்காம எதையுமே செய்யாம குடி வரியில மதத்துல மயக்கத்துல கிடந்திருப்பான். ஆனா அபிகாயில் ஒண்ணுமே செய்யல, வந்து பொறுமையாக அப்படியே இருந்துச்சு. அடுத்த நாள் அவன் நிதானமான வரவு தான் சொல்றான். ஏன் இப்படி அந்த வசனத்தை வாசிங்க 36. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது ராஜர்களுக்கு பொறுப்பான வெளியே நடந்தது. அவன் உதயம் கழுத்தில் இருந்து மிகவும் வெறித்து வந்தான். ஆகையால் பொழுது மற்றும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடுத்து நாபாலின் வெறி தெரிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இதயம் நிலை செலுத்து அவன் கண்டைக்கு வந்தான். பார்த்தீங்களா, அந்த அபிகாயிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் பொறுமை. நம்மளுக்கு இந்த காலத்துக்கு ரொம்ப பொறுமை தேவை. எல்லா எதிராளான பிசாசான எப்போ விழுங்கலான்னு சொல்லி சின்ன சின்ன காரியம் பெரிய காரியம் அழகாக சொல்லி சின்ன காரியமானாலும் அவன் பெரிய எதையுமே அவள் சொல்லலை, பொறுமையாக இருந்திருக்கிறான். நம்மளும் அப்படி பொறுமையாக இருந்து நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த நாள் காரியத்தை சொல்கிறா. பொழுது விழுந்து நாவன் நல்ல வெறிலாம் தெரிஞ்சு நல்ல நார்மல் மனுஷனாக இருக்கான்னு அறிஞ்சப்போ தன்னுடைய இருதயத்தில் இருந்தது நேற்று நடந்தது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறான். இப்படி நடந்தது. அதை கேட்ட உடனே அவன் அப்படியே கல்லை போலாமான்றது 10 நாளையில் செத்தும் போயிட்டான். அல்லேலூயா. பொறுமையாய் நம்ம இருக்கும்போது, ஞானமாய் இருக்கும்போது பெரிய காரியங்களை செய்ய முடியும். இவள் ஞானமாக குடும்பத்தை நடத்தியிருக்கிறான். அது வரைக்கும் பொறுமையா அவனுடைய காலங்கள் வரைக்கும் அவன் பொறுமையா இருந்து அவன் முரடனா குடிகாரனா பைத்தியக்காரனா பேசி சண்டை போட்டுட்டு வந்தா கூட எல்லாரோட சமாதானமா இருக்க இந்த அபிகாயில் உதவியா இருந்திருக்கிறான். பெரிய குடும்பம் அழிச்சு போகிற அந்த ஆபத்துல இருந்து இந்த செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தீக்கரையாக்கப்பட்டு போயிருக்கணும். ஆனா அதை காப்பாற்றியிருக்கிறார். அப்புறம் பொறுமையா இருந்து தன்னுடைய குடும்பத்தை அழகா நடத்தியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்து பார்க்கும்போது இவளுடைய வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நடந்தப்பறதான் ஒரு விடுதலையே வந்திருக்கு. நம்ம அதை விடுதலைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாபால் செத்த உடனே தாவீது தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி இப்படி செத்துற நீ வா நான் அவனை மனைவியாக்கிக்கிறேன். அப்பவும் அவள் தீவிரமாயின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவள் சில காரியங்களில் ஞானமாக நல்ல முடிவெடுக்க தீவிரமாயின்னு சொல்லி ஒரு 4 இடத்துல வருது. இவங்க தாவீது ராஜாவுக்காக செய்யும்போது தீவிரமாய் வேலையாட்கிட்ட கொடுத்து விடுறா. அடுத்து தீவிரமாய் கழுதை விட்டு இறங்குகிறா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தீவிரமாயின்னு தீவிரத்தி எழுந்து கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானார். அவளுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு ஒரு விடுதலை. இந்த வருடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவன் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினார். புத்திசாலித்தனமாய் நடந்து கொண்டதுனால அபிகாயிலுடைய வாழ்க்கை, அபிகாயிலுடைய பெயர் இந்த புஸ்தகத்தில் வர இது ஒரு பாத்திரமாக இருக்குது. இல்லைன்னா அப்படி வந்திருக்காது. அவனும் ஆண்டவர் ஆண்டவருக்காக இருந்தவன் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளுக்கு அவன் முன்மாதிரியாக இந்த அபிகாயில் இந்த புத்தகத்தில் வைக்கப்பட்டிருக்குதுன்னா அவன் தாவீதுக்கு மனைவியானதுனால அநேக பின்னாடி பார்க்கும்போது அநேக காரியங்களை தாவீதுக்கு ஆலோசனை சொல்கிறான். ஏற்கனவே அவள் யோசனையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லி நேரத்தில் பார்க்கலாம். எப்படி எஸ்தர் ஞானமாய் தைரியமாய் நடந்து தன்னலமின்றி நடந்தபோது அந்த யூத குலத்தையே காப்பாற்றினாலோ அந்த எஸ்தரை போல அபிகாயில் ஒரு விலை மதிப்பற்ற ஒரு குணசாலியான பெண். இந்த நாட்களில் நாமும் குணசாலிகளான பெண்களாக இருந்து எஸ்தரை போல யூதருக்கு வர வேண்டிய அந்த ஜனங்கள் அழிந்து போக வேண்டிய காலங்களில் ஞானமாய் துரிதமாய் ஆலோசனை பண்ணி ஜெபம் செய்து தேசத்தை காப்பாற்றினது போல நாம் நம்முடைய குடும்பத்தை அவள் வர இருந்த தீங்கெல்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க. எஸ்தராக இருக்கட்டும், அபிகாயிலாக இருக்கட்டும், யாகேலா இருக்கட்டும், தெபோராலா இருக்கட்டும், இந்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அதை கற்றுக்கொள்ளணும். அப்படின்னா தான் ஆண்டவர் பிரியப்படுவார். நம்ம மேலே பிரியப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆவியின் கனிகள் நமக்குள்ள வெளிப்படும். எப்படி இந்த அபிகாயில் தாழ்மையை இருந்து பொறுமையாக இருந்தபோது அவள் ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது எல்லாமே இந்த அபிகாயில் கிட்ட இருக்குது.
எல்லாமே அன்பாக பேசினால் இருக்குது, தாழ்மை இருக்குது, பொறுமை இருக்குது, அவளுடைய காரியங்கள் எல்லாமே இந்த அபிகாய்க்கு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவியின் கனிகளோடு நாம் வரும்போது நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியும். சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த உள்ளான அலங்கரிப்பு நம்மளுக்கு தேவை. அபிகாயில் ரூபவதியாக இருந்தாள், ஆனால் தாவீதுக்கு அறிவுரை சொல்வதற்கு கர்த்தர் அவளை பயன்படுத்தினார். ஞானமாக இருந்தால். அதே போல் வேலைக்காரர்களின் மதிப்பு, வேலைக்காரர்கள் வந்துலாம் நாமள்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன் இப்படி அவர் நம்மளுக்கு உதவியாக இருந்தாங்களே, தாவீதும் அவருடைய கூட்டத்தாரும் நம்மளுக்கு உதவியாக இருந்தாங்க, மதிலாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு 15ஆம் 16ஆம் வசனத்தில் பார்க்க உதவியாக இருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய மந்தையில் ஒன்று கூட காணாமல் போகலை, எல்லாவற்றிற்கும் உதவியாக உபகாரமாக இருந்தாங்க. அவங்கள போய் நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லி அந்த வேலைக்காரங்க கூட அந்த நாபால்கிட்ட சொல்லலை. அபிகாயினுடைய மதிப்பை தான் அவங்க அறிஞ்சிருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம தேவதைகளாக நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய மதிப்பு வெளியே தெரிய வரும். அல்லேலூயா. நம்ம ஞானமாய் பேசுவோம், நம்மக்கிட்ட வந்தால் அவங்க ஜெபிப்பாங்க, நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, அது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்பதை வேலைக்காரர்கள் அறிந்திருந்தார்கள். அதே போல அபிகாயில் ஏற்ற வேலையில் கனம் பண்ணப்பட்டாள். அவளுடைய உள்ளான வெளிப்பிரகாரமாக ரூபவதியாக இருந்தால் கூட உள்ளான விதத்திலையும் அவள் ரூபவதியாக இருந்திருக்கிறாள், உள்ளான அழகு நிறைஞ்சவளாக இருந்திருக்கிறாள். அவள் உடனே நம்ம ஆண்டத்தை கேட்போம், ஏசப்ப அந்த அபிகாயிலை போல அந்த ஞானமுள்ள அந்த பொறுமை, அந்த தாழ்மை, அந்த கடின உழைப்பை எங்களுக்கு தாங்க, உமக்காக நாங்கள் எதையாவது செய்யணும் ஆண்டவரே. அவள் எப்படி உடனே தீவிரமாய் போனாலும், அதே போல எந்த காரியமானாலும் நாங்கள் ஆண்டவரே தவறாக இருக்கிற இடத்துல தீவிரமாய் செயல்பட்டு ஞானமாய் பேசி வரவிருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தின் ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. அபிகாயிலை போல, ஒரு எஸ்தரை போல எங்க தேசத்திற்காக நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள கடின உழைப்புள்ளவர்களாக அந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட குணசாலியான ஸ்திரியாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எந்த நேரத்திலையும் நாங்கள் தீவிரமாய் செயல்பட, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க ஜெபமுள்ள வாழ்க்கையை தாங்க. நாங்கள் தேவ காரியத்தை குறித்து அவள் ஞானமாக பேசினாள். அந்த தாவீதினிடம் போய், அப்பா உங்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நீர் வருவீர், அந்த நாளில் நீர் செய்த குற்றம் உமக்கு தடையா இராதபடிக்கு இந்த பொல்லாப்பை நீர் செய்யாதிரும் என்று சொல்லி தேவ காரியத்தை குறித்து ஞானமாக பேசினார். அதே போல நாமும் ஞானமாய் நடந்து ஞானமாய் பேசி தேவ பக்தியுள்ள சந்ததிகளை பெற்று அவர்களை